நீ தீட்டாயிட்ட, நீ தீண்டத்தகாதவளாயிட்ட, உன்னை நாங்க ஒதுக்கி வைக்கிறோம். அந்த வார்த்தைகள் தான். உனக்கு இறை வழிபாடே உனக்கு கிடையாது. இந்த நேரத்துல நீ சாமி கும்பிடக்கூடாது. இப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது, இறைவனுக்கு எதுவும் கிடையாது. இறைவனுக்கு தீட்டும் கிடையாது. நாமுத்துக்குமார் ரொம்ப அழகா ஒரு கவிதையில எழுதியிருப்பாரு. பல்லக்கின் மேல் உட்கார்ந்திருக்கும் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கும் ஊதுபத்தி வாசனையை விட, பல்லக்கு தூக்குபவனினுடைய சாராய நெடி கடவுளுக்கு இனிமையாக இருக்கிறதுன்னு எழுதியிருப்பாரு. அடேங்கப்பா. அவனால குடிச்சிட்டு தான் பல்லக்கையே தூக்க முடியும். கரெக்ட்டா? அவன குடிக்காதன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவன் தூக்க மாட்டேன்னு வச்சுட்டு போயிடுவான். நீங்க எத்தன கோயில்கள்ல இத பார்க்கலாம். சுமை தூக்குபவர்கள்ல இருந்து எல்லாருமே. நம்மளுடைய பொது பார்வையில நீ தீண்டத்தகாதவன்னு சொல்றது எப்படி பொது பார்வையில சொல்ல முடியும்? கரெக்ட்டா? அதே போல தான். அதே போல தான். நீங்க இந்த வார்த்தைகள்னால அவங்கள சுடும்போது அவங்களுக்கு அந்த கோபம் வருது. அந்த கேள்வியும் அந்த வருது. கேள்வியும் வருது. ஏன் நான் வந்து கடவுள கும்பிடக்கூடாது? நான் ஏன் சாமிக்கு போக்கூடாது? அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு அப்பதான் வருது. உடல் ரீதியா அவங்க குணமாய் வந்துட்டாலே, எப்பனாலுமே கோயிலுக்கு போகலாம். இது தப்பே கிடையாது. மனம் தாங்க முக்கியம். மனசு தான். ஆமாமா.